சரிகமபா நிகழ்ச்சியில் இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்கு அப்படிங்கிற செய்தி தான் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது, யார் வெளியேற போறா அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான கண்டென்ட்ல ரசிகர்கள் ரசிக்கும்படியான பாடலை கண்டஸ்டன்ஸ் எல்லாமே பாடி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு வாரம் மௌனராக வாரம் முழுக்க முழுக்க மெலடி சாங்ஸை கண்டஸ்டன்ஸ் எல்லாமே எடுத்து பாட போகிறாங்க. அண்ட் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா சரிகமபா நிகழ்ச்சியில் ஒரு வாரம் வந்து ரொம்ப ஃபன்ஃபில்டாக இருக்கும், இன்னொரு வாரம் வந்து ரோலர் கோஸ்டராக அப்படியே மாறி இருக்கும். அது குறிப்பாக அந்த வாரத்தில் எலிமினேஷன்ஸ் இருக்கும், ஏன் டபுள் எலிமினேஷன் கூட இருக்கும். பொதுவாக இந்த சீசனை பொறுத்த வரையும் ஆரம்பத்தில் ஆட்களை எடுக்கும் போதே நிறைய ஆட்கள் எடுத்திருந்தாங்க. அதனால் அடிக்கடி டபுள் எலிமினேஷன் இருக்கும் அப்படிங்கிறத அப்போவே நம்மளால் யூகிக்க முடிஞ்சிச்சு. நாம் எதிர்பார்த்தது போலவே இதற்கு முன்னாடி ஒரு டபுள் எலிமினேஷன் நடந்துருந்துச்சு. ஸோ இந்த வாரம் ஒரு சிங்கிள் விஷயம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக இந்த வாரமும் டபுள் எலிமினேஷன் இருக்குது அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த வார எலிமினேஷன்லலாம் யாருமே எதிர்பார்க்காத விதமாக 2 பேர் போயிருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர்லாம் கூட போயிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் அதே மாதிரி ஒரு எலிமினேஷன் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அபிஷேகா அவர்கள் வெளியேற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது. அண்ட் இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வாரம் வந்து அபிஷேகா அவர்கள் பாடல இல்லையா, அதை டெலிகாஸ்ட் பண்ணலை, அடுத்த வாரம் தான் பாடியிருந்தாங்க. ஸோ மார்க் அடிப்படையில் அது எப்படி பிரிஞ்சிருக்கும், ஒருவேளை டபுள் எலிமினேஷன் இருக்குது அப்படிங்கும் பட்சத்தில் அபிஷேகாவோ ஜினோஜோ அப்படி இல்லைனா சுமனோ இந்த மாதிரியான நல்ல பிளேயர்ஸ் வெளியேற எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அண்ட் இந்த சீசனில் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பாடுறாங்க. அதனால் இவங்க போவாங்க இவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. எது வேணால் எப்போ வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இந்த ஒரு சீசனை பொறுத்த வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்கும் அப்படிங்கும் பட்சத்தில் யார் யார் வெளியேற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க, அண்ட் யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, கருப்பு படத்தோட இசை வெளியீட்டு விழா எப்போ அப்படிங்கிற அப்டேட் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. ஆர்ஜே பாலாஜி அவர்களோட இயக்கத்தில் சூர்யா அவர்களோட நடிப்பில் சாய் அபியங்கர் அவர்களோட மியூசிக்கில் ரசிகர்களால் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டிருந்த படம் தான் கருப்பு. கடந்த வருஷமாக ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது ஒரு சில காரணங்களால் வரப்போகிற மே 10 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா எப்போ அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. வரப்போகிற ஏப்ரல் 26 இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவை சென்னையில் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் வைக்க போகிறாங்களாமா. அண்ட் அதற்கான ஏற்பாடுகள் இப்போவே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. மேலும் சாய் அபியங்கர் அவர்களோட இசையில் 2 பாடல்கள் இது வரைக்கும் வெளியாகியிருக்கு. அந்த 2மே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. தொடர்ந்து இன்னொரு சிங்கிளையுமே அடுத்து அவர் வெளியிட போகிறாராமா. அண்ட் அது வெளியிட்டதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய சாங்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இசை வெளியீட்டு விழா அன்னைக்கு தான் வந்து இறக்க போகிறாராமா. அண்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டு இருக்க ஒரு ஃபங்க்ஷன். சூர்யா அவர்களோட படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக வந்த ரெட்ரோவும் மிகப்பெரிய அளவில் போகலை. கருப்பு படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. இந்த ஒரு படம் சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஹிட் அடிக்குமா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இதையும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.